பார்த்துருந்தா நீர் என்ன சேவிச்சுட்டு போயிருப்பீர். இப்போ நான் பார்க்காதனால நீர் என்னை உதைக்கிற பாக்கியம் பெற்றேனோ இல்லையோ. ஒரு பாகவதனுடைய கையும் காலும் படுமாங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கிறான் எம்பெருமான். திருக்கோவலூரில் முதலாழ்வார்கள் 3 பேரும் கூடினார்கள். உடனே பெருமாள் உள்ளே வந்துட்டார். இங்கேயும் அங்கேயும் பிடிச்சி இடிக்கிறாப்பில் இருக்குது. பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றினார், கண்ணு தெரியல. பூதத்தாழ்வார் விளக்கேற்றினார், தெரியல. 3வது ஆழ்வாருக்கு தான் கண்ணு தெரிஞ்சுதான். வையந்தகலியா வார்கடலையாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலைன்னு முதலாழ்வார் ஏற்றினார். அன்பே தகலியா ஆர்வமேனையாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அடுத்தவர் ஏற்றினார். 2 விளக்கு திகு திகுன்னு எரியறது. 3வது ஆழ்வார் பார்த்துட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமறுக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கங் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பாலின். இன்னைக்கு தான் பெருமானை சேவித்தேன் 3வது ஆழ்வார் பார்த்தார். அப்போ தான் தெரியறதான் பெருமாள் எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த சின்ன இடக்கழியிலே இவாளோட இடிச்சுன்னு புடச்சின்னு நிற்கிறார். என்னதுக்கு? அவர் தான் பரமதம், ரொம்ப பெரிய இடமாச்சே. அதை விட்டுட்டு எதுக்கு நம்மோட இடிச்சுட்டு இருக்காருன்னா, ஆழ்வீர் உம்ம உடம்பெல்லாம் எம்மோட பழணும், உனக்கு நமக்கு அவ்வளோ நெருங்கின சம்பந்தம் வேணுங்கிறதுக்காக தான் இடிச்சுட்டு இருக்கேன். பல பேர் வைகுண்ட ஏகாதசிக்கு போய் சேவிக்கிறதுக்காக போகிறோமோ இல்லையோ. சில பேருக்கு முடியறதில்லை. எங்கள் வீட்டிலேருந்தே கார்த்தால எல்லா ஊரையும் பார்த்துக்கிறேன்றா. அங்கே போனால் ஒரு ஊர் தான் சேவிக்க முடியும். ஆனால் நம்ம தூர்தர்ஷனத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாரையுமே பார்த்துடலாமோ இல்லையோ. அதுலையான கொஞ்சம் நீதி நேர்மை வேணும். அந்த 3:15 மணிக்கு காட்டுறான்னா தீர்த்தமாட்டு உட்காரலாமோ இல்லையோ. அப்போ படுக்கையிலேயே உட்காண்டு நாற்காலியில் உட்காண்டு கால் மேலே காலை போட்டுண்டு அப்போ செருப்பு போட்டுண்டு இந்த தப்பெல்லாமான்னு பண்ணாத இருக்கணும். அதுக்கு பார்க்காத இருக்கிறதே நலம். ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு வந்துவிட்டா அது எதன் மூலமாக பார்த்தாலும் அது பெருமை தான். வைகுண்ட ஏகாதசி திருவரங்கத்தை காட்டுறார், பார்சாதி பெருமாள் காட்டுறாருன்னு விட்டா இந்த சமயத்துக்கு நமக்கு அதுக்கு வேண்டிய அனுஷ்டானத்தை விட்டு கொடுத்துட்டே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வராருங்கிறதுக்காக அவர் பெருமை குறைஞ்சி போயிடுமா? திருவரங்கநாதன் என்றைக்கும் திருவரங்கநாதன், பார்சாரதி எப்போதும் பார்சாரதி. நாம் அங்கே போகிறச்சே இந்த மாதிரி போனால் ஆறான்னு உள்ளே விடுவாளோ, எவ்வளவு தூரம் அடி உதப்பட்டுன்னு வருவோம். அதே நனவு நமக்கு இங்கே வேணும். நான் தீர்த்தமாடினே எழுந்தேன், என்னால் போக முடியல, வாஸ்தவம். நேராக போய் சேவிக்கிறதுக்கு என் உடல்நிலை இடம் கொடுக்கல, என்னுடைய நிதி நிலைமை இடம் கொடுக்கல. அதுக்குன்னு பார்க்குற சமயத்துக்கு அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டாமோ இல்லையோ. நாம் பார்க்க வேண்டிய முறைப்படி உட்கார்ந்துன்னுட்டு பெருமான் அதில் திரையில் வரச்சேவே பகவன்னு நேராக வந்து சேவிச்சிருக்கணும். முடியல, அபாகியசாலி, அடுத்த வருஷமான நேர சேவை எனக்கு கொடு, இன்னைக்கு இப்போவான்னு சேவை சாதின்னு சொன்னால் நேர வந்ததை விட பெருமாள் ஆனந்தப்படுகிறான். நாம் இருக்க வேண்டிய நிலையில இருந்துட்டோம்னா அவர் விட்டே கொடுக்க மாட்டார். போக முடியாமைங்கிறது நம் குற்றம் அல்ல, ஆனால் இருக்கிற இடத்துல குளிக்காமைங்கிறது நம்ம குற்றமே தவிர அவனுடைய குற்றமாகாது. இந்த அளவுக்கான நம்ம மனசில் பண்பாடுகளை நாம தான் வரவழைச்சிக்கணும். பெருமான சேவிக்கு போகிறோம், ஒரே கூட்டம் 2 லட்சம் பேர் நம்பெருமாள் வைகுண்ட ஏகாதசி சேவிக்காக வந்திருக்காருன்னா இது சில பேருக்கு ஆகாது. சுவாமி எங்களுக்கு இந்த கூட்டம்லாம் ஆறதே இல்லை, தனியாக போனோமா சேவிச்சுட்டு வந்துட்டோமான்னுவா. சில பேருக்கு சாமர்த்தியம், இத்தனை கூட்டத்துக்குள்ளே 12 திருமண் காப்பு சாத்தின்னு போயிட்டு அது ஒன்று கூட அழியாத சேவிச்சுட்டு வந்துடுவா. நமக்கு தோணு நம்ம கையே காண இவருக்கு எப்படி திருமண் கூட இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். கூட்டத்தில் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே தலை கலைந்து நெத்தி வியர்வை நிலத்தில் பொங்க உடம்பு ஆடி போய் கதகதத்து போய் திரும்பி வராளோ இல்லையோ. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேவிக்கணுமான்னா அதில் தான் ஆனந்தமே. ஏன்னா மற்ற பேரோட சேர்ந்து இடித்து புடைத்து கொண்டு சேவிக்கு போனால் நம்மோட பெருமாளும் இருக்கார், நம்மோட ஆறும் இருக்கிறாருங்கிறது தான் ஆனந்தம். ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னா இடிபடுறதுக்கோ நெருக்குப்படுறதுக்கோ கவலைப்படுறதுலையும் அர்த்தமே கிடையாது. எதற்காக சொல்ல வந்தே, பெருமான் இந்த பாகவதனுடைய திருவடி நம்ம பேரில் படுமான்னு ஆசைப்பட்டார். பிருகு மகர்ஷி உதைத்தார். உதைத்த உடனே அவருக்கு சமாதானப்படுத்தினா, சாந்தி ஏற்படுத்தினா. இவர் தான் சத்தகுணம் தலையெடுத்த தேவத்தை, சாத்திக தேவத்தை இவர் தான் முடிவுக்கு வந்துட்டார். அவர் போய் முடிவை சொல்லிட்டு போயிட்டார் ரிஷிகளிடத்தே. ஆனால் ஒரு இடத்துல சாந்தி ஏற்பட்டா இன்னொரு இடத்துல அசாந்தி கொந்தளிக்க ஆரம்பிச்சுடுறது இல்லையோ. இது இங்கே பக்கத்தில் அசாந்தி. எப்பவுமே சாந்தி வடிவமாக சாந்தமாக இருக்கக்கூடிய பிராட்டி அவ கோபப்பட்டுட்டா. அவர் உதச்சது நீர் அவர் கைங்கரியம் பண்ணது எல்லாம் இருக்கட்டும், அவர் எங்கே வேணால் உதச்சிருக்கட்டும், நான் இருக்கிற இடத்துல இவ எப்படி உதைக்கலாம்? நான் உட்காண்டிருக்கிற இடம் உன்னுடைய திருமார்பு, அகலகில்லே நிறையுமென் நலர்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த திருமார்பை விட்டு பிராட்டி பதச்சலனம் பண்ணுறதில்லை. நிமிஷ பொழுது அவன் நகர்றது கூட கிடையாது. அங்கே போய் உதச்சிருக்கணும்னா என்ன தைரியம் இருக்கு வேணும்? நீயே அதை பார்த்துட்டு இருந்தாய், எப்போ என்னை நீ விட்டு கொடுத்துட்டியோ இனிமேல் உன்னோட இருக்கிறது இல்லை. இதே போல சரித்திரம் ருக்மிணி தேவி குச்சேலோபாக்கியானத்தில் தெரிவித்தாள். கண்ணனை தேடிண்டு குச்சேலர் 2 முஷ்டி அவல் படி எடுத்துட்டார். தன்னுடைய ஒரு கிழிஞ்ச சரகு ஒரு சின்ன துணியில் கட்டிண்டார், இடுப்பில் சொருகினுட்டார். போயாச்சு. துவாரகையில் இருக்கிற மாட மாளிகைகள்லாம் தாண்டினார். கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டார். உட்காந்து 2 பேரும் பழைய நாள் சாந்தீபினி இடத்துல காலக்ஷேபம் பண்ணதெல்லாம் பேசின்னு இருக்கா.
பேச 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 2 பேருக்கு ஆனந்தம். இவருக்கு நான் உள்ளுக்குள்ளே மனசு குறுக்கிறது, நம்ம ஒன்றுமே கொண்டலையே, பெருமாளை சேவிக்கு போகிறச்சே கொன்றோன்னு வாழே, ரொம்ப பழைய ஸ்நேகிதனாச்சே, கொண்டு போகாமல் போகிறமேன்னு இவருக்கு வருத்தம். கண்ணன் திடீர்னு கேட்டார், எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமே, என்ன கொண்டு வந்திருக்கே? இந்த கேள்வி வரக்கூடாதுன்னு தான் அவர் நினச்சிருந்தார். ஆனால் இந்த கேள்வியை கண்ணன் கேட்டான், எனக்குன்னு என்ன கொண்டு வந்தாய்? பெருமான் இதை நாம் எப்போ போகிறச்சேவும் கேட்பார், வாயை திறந்து கேட்க மாட்டார். ஆனால் அவர் சிரிப்பினால கேட்பதற்கு தெரியும், நீ வந்தியே எனக்குன்னு என்ன வாழ்ந்தே? நாம் சொல்லுவோம், என்கிட்ட காசு இல்லையே, நான் காசே கேட்கலையே. பெருமான இடத்துல காசியாக கேட்டார். இப்போ ஒரு செதுகையிட்டு பொசுக்குமா நம்மள வீட்டில் தெரிவிக்கிறார், நீ சாம்பிராணி போக போடணும்னு கூட அவன் எதிர்பார்க்கறது இல்லைன்னா, தெருக்கோடியில் குப்பை சத்தை சேர்த்துருக்காளோ இல்லையோ, அதை கொண்டு போட்டு நீ கொளுத்து அந்த புகையாலே உகப்பன்னு எழுதி வைத்தார். ஆக எதை கொண்டும் பெருமான் தான் உகக்கிறான், நீ என்ன கொண்டு வந்தாயின்னு கேட்டார். ஒன்றுமில்லேன்னவர் தன்னை எரியாம கை இடுப்பை மூட போச்சு. பெருமாள் பார்த்துட்டார், அப்போ ஏதோ அங்கே தான் வச்சுட்டுருக்கேன். நாமே யாரானு மறைச்சி எடுத்துன்னு போனோன்னு வச்சே, ஒரு பொருளை பைக்குள்ளே வச்சுருந்தா அதை பார்த்துட்டே இருப்போம், கண்டிப்பாக திருடன் கண்டுபிடிச்சிருவார். இவர் அங்கே தான் வச்சுருக்காரு போல் இருக்கு, திரும்ப திரும்ப பார்க்கறாரு. இதெல்லாம் நம்ம அசட்டுத்தனத்தை நம்மளால் மறைச்சிக்கவே முடியாது. நாம் அசடர்கள்ங்கிறத நன்னாவே காமிச்சு விடுவோம். இந்த குச்சையில் அவர் படி தான் இடுப்பை பார்க்கறதுக்கு போனார். ஓ, கண்ணன் இடுப்பில் தான் ஏதோ வச்சுருக்கான் போல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தாவி வந்தான், குச்சையலரை அணைத்து கொண்டான். அவர் இடுப்பில் இருந்த பையை உருவிட்டான். உனக்கு தெரியுமே எனக்கு அவல் பிடிக்கணுட்டு, அதனால தான் நீ அவலை கொண்டு போல் இருக்கு. அதிலிருந்து ஒரு பிடி எடுத்தான், வாயிலே சேர்த்து கொண்டான். ஜகத்தத்தனையும் ஒரு நாள் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து மஞ்சார வடையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வைத்தடக்கின எம்பெருமான். அண்டரண்ட பகிரண்டத்தொரு மாநிலம் எழுமால் வரை முத்துமுண்ட கண்டங்கண்டீர் என்னை ஜகத்தையே வயிற்றுக்குள்ள வைத்து ரட்சிக்கிற எம்பெருமானுக்கு இந்த ஒரு பிடி அவள் அத்தனை ஆனந்தத்தை கொடுத்துதான் சாப்பிட்டார். என்னமா இருக்கு, இந்த மதுரமா ஒன்று நான் குச்சியலா சாப்பிட்டதே இல்லை என் அவரிடத்துல சொல்லி இன்னொரு பிடி எடுத்து சாப்பிட்றதுக்கு போனார். பக்கத்தில் இருந்து ருக்மிணி தாயார் வந்து கையை பிடிச்சு தடுத்தா. போரும் கண்ணனே, நீ ஒரு பிடி சாப்பிட்டது கூட நிறுத்திக்கோன்னா. கண்ணன் கேட்டால், எனக்கு நிறையா சாப்பிட பிடிக்குமே, எதையுமே நான் உன்னோட நிறுத்தினதே இல்லை, அதனால் எனக்கு நிறையா சாப்பிட பிடிக்கும், நான் சாப்பிட்றேன்னா. நீ சாப்பிடு. நீ முதல் பிடி சாப்பிட்டதுக்கு நீ அவருக்கு அடிமைப்பட்டாய், 2வது பிடி சாப்பிட்டா நானும் அவருக்கு அடிமைப்பட வேண்டி வரும், அதனால தடுத்தேன்னு நிறுத்தினாள்னு சரித்திரம். இது பாகவதத்தில் சுகாச்சாரியர் எழுதி வைத்தார். அப்போ ருக்மிணி அங்கே சொன்னது இப்போ இங்கே உண்மையோ இல்லையோ? இவர் இடிச்சார், அவர் உதைச்சார்னா கண்ணனை உதைச்சிட்டு போட்டோம், ஆனால் அவன் திருமார்பில் இருக்கிற நாச்சியாரோட சேர்த்தன்னோ உதைத்தார். நான் இருக்கிற இடத்துக்கு நீ எப்படி உதைக்கலாம்? இது அவளுக்கு கோபம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார், 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு களைவெண்ணை களவினர் உறவை ஆப்புண்டு உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம். உரலோட போட்டு யசோதை கட்டி வச்சுட்டா உரலுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசமே தெரியலையாம். அதுவும் கருப்பாக இருக்குது, இவரும் கருப்பாக இருக்கார். அதுவும் குண்டா இருக்குது, இவரும் குண்டா இருக்கார். அதுவும் தோல் பெருசா, எடை சிரித்து கீழே பெருசா இருக்குது. கண்ணனுக்கும் தோல் பெருசா இருக்குது, இடுப்பு சிறிதா இருக்குது. கண்ணனுடைய திருவடிகளும் பெருசா இருக்குது. வித்தியாசமே தெரியல, எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தார். ஓ, இது அழறது, அது அழலை, அது ஒன்று தானே வித்தியாசம். உரல் அழாது, கண்ணன் ஓன்னு என்னை கட்டி அடிக்கிறாளேன்னு அழுதுன்னு இருக்காளோ இல்லையோ. 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மற்றொரு கடைவெண்ணை களவினர் உறவிடை ஆப்புண்டு. உறவிடைன்னு சொன்னால் உதரவிடைன்னு அர்த்தம். உதரத்திலே தாம்பாலே கட்டினாள். இந்த இடுப்பு இடத்துக்கு வயத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு உதரம்னு பேர். உதரபந்தனம்னு ஒரு ஆபரணமே பெருமானுக்கு உண்டு. இது இந்த உதரபந்தன ஆபரணம் பண்ணதே இந்த சரித்திரத்துக்கு ஆபரணம் வேணுங்கிறதுக்காகத்தான். அந்த இடத்துல பெருமாள் கட்டுப்பட்டாரோ இல்லையோ, ஒரு ஆபரணம். ஏன்னா அவர் பண்ண எந்த காரியமும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. உதரபந்தனம்ங்கிறது இந்த இடத்துல ஒரு ஆபரணம். அங்கே தான் அவள் கட்டுறதுக்கு போனால் உறவிடை ஆப்புண்டுன்னு தான் பாசுரத்தில் இருக்குது. உறவிடைங்கிறத உதரவிடைன்னு வச்சுக்கணும். தமிழ் மொழியில் முற்குறைப்பு, இடைக்குறைப்பு, கடைக்குறைப்புன்னு 3 குறைப்பு உண்டு. இலக்கணம் அந்த நாளில் கற்றுக் கொடுத்துருந்தா. இப்போல்லாம் அதெல்லாம் விடவே விட்டுட்டோம். நமக்கு ஏதோ பாடம் படிக்கிறதுக்கே நாடி சரியாக இருக்குது. இதுக்குள்ளே 6 இலக்கணம். தமிழ் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2, முன்னாடிலாம் 2 கொடுத்துட்டுருப்பா. இந்த 2வது வினாத்தாள்னாலே பிள்ளைகளுக்கு கஷ்டம்தான். அதில் தான் இந்த இலக்கண கேள்வியாக வந்துட்டு இருக்கும். இது இந்த கேள்வியை பார்த்தா இப்போ முற்குறைப்புன்னா எழுத்து ஒரு சப்தத்தினுடைய முன்னாடி இருக்கிற எழுத்து விழுந்துடும். இடைக்குறைப்புன்னா சப்தத்தின் நடுவில் எழுத்து விழுந்துடும். கடைக்குறைப்புனா சப்தத்தினுடைய கடைசியில் இடம் விழுந்துடும். இந்த இடத்துல உதராங்கிறதுல தா காணும். அதனால தான் உறவிடை ஆப்புண்டுன்னு எழுதி விட்டார். உதராங்கிறதுக்கு பதில் உரஸ்ன்னு எழுதினார். வியாக்கியானத்தில் இன்னொரு அர்த்தம் சொன்னார். இல்லை நிஜமாவே சம்ஸ்கிருதத்தில் உரகான நெஞ்சுன்னு அர்த்தம், உரசுன்னா மார்புன்னு அர்த்தம். இவ இடுப்பில் கட்டலையே மார்பில் கட்டினாள்னார். ஏன் கட்டுட்டு போகிறாளே, எங்கே கட்டினா? இப்போ என்னன்னா இடுப்பில் கட்டினா அவனை மட்டும் கட்டினதா அர்த்தம், மார்பில் கட்டினா அவளையும் சேர்த்து கட்டினதா அர்த்தம். இவளுக்கு என்ன தைரியம், வரப்போகிற மாட்டு பொண்ணை சேர்த்து வச்சு ஊற்றி கட்டணும்னா
நிஜமாவே பெருமை படைத்தவள் தானே யசோதை. ஏன்னா அவ பிள்ளை அவ கட்டுறா, தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வரப்போகிற மாட்டு பொண்ணு ஸ்ரீதேவி நாச்சியார் இங்கே அமர்ந்திருக்காள்னா அவளையும் சேர்த்து கட்டுறதுக்கு தைரியம் வேணும் இல்லையோ. ஒரு யசோதை கட்டினாள், ஒரு ருக்மிணி தெரிவித்தாள். இங்கே இப்போ பிருகு மகரிஷி உதைத்தார். உதைத்தது பிராட்டி தாங்களே. நாம்